உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடகம் ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். மாத தொடக்கத்தில் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். எனவே வரவை காட்டிலும் செலவு கூடும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வது கடினம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நண்பர்கள் பகைவர்களாக மாறலாம். நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவிச் செல்லும். குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்கள் திசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளும் எதிர்வரும் இடர்பாடுகளை அகற்றும். துலாம் ராசியில் புதன். புரட்டாசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கியத்திற்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் செலவழிக்கும் சூழல் ஏற்படும். விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் வரலாம். இதுவரை வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் இப்பொழுது சொந்த வீட்டுக்கு குடியேறும் யோகம் வாய்க்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனை தீரும். வருமானம் திருப்தி தரும். கடகத்தில் குரு. புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு செல்கிறார். அதிசார கதியில் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசியிலேயே குரு உச்சம் பெறுவது யோகம்தான். குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறும் என்பர். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பலம் பெற்ற குரு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும். எதிர்பார்த்தபடியே வருமானம் உயரும். இல்லத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகம் உண்டு. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் தொடங்க முடியவில்லையே என்ற கவலை இப்பொழுது மாறும். உயர் அதிகாரிகளின் பழக்கத்தால் ஒரு சில நல்ல காரியங்கள் நடந்தேறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். சனி வக்ரம். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனி வக்ரம் பெறுவது யோகம்தான். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்களை சந்திப்பீர்கள். எதிர்கால நலன் கருதி இசையமைக்க தொடங்குவீர்கள். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும். பொதுவாழ்வில் புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகள் பலரும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவர். பெண்களுக்கு இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். பரிகாரம்: இம்மாதம் முழுவதும் சனி பகவான் வழிபாடு சஞ்சலம் தீர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.